पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति भूतिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। स्वामी நமஸ்காரம் சாமிஜி. ஜென்ரல் கொஸ்டின் சாமிஜி, உயிர் பற்றியது. ஒருத்தர் உயிருடன் இருக்கிறார் என்பதின் அர்த்தம் என்ன? அது எதை குறிக்கின்றது? ஸோ உயிரின் இயக்க சக்தி எங்கிருந்து உருவாகிறது? ஸோ இயக்கம் நின்று விடுகிறது, அது என்பதின் அர்த்தம் என்ன? பொதுவாக பேச்சு வழக்கில் உயிரை ஆன்மா ஜீவன் என்று அழைப்பது அனைத்தும் ஒன்று தானா? இதை ஏன் ஆத்மாவுடன் ஒப்பிடுகிறார்கள்? இது விளக்கித்தான். இந்த மூணு பற்றி தான் இப்போ சந்தேகம் வருது. மூணு சொற்கள், உயிர், ஜீவன், ஆத்மா. ஒவ்வொரு சொல்லையும் நம்ம அதுக்கு உண்டான அர்த்தத்தோடு தான் புரிஞ்சுக்கணும். மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் உயிர்ங்கிறத ஜீவன்னு சொல்கிறாங்க. அவங்க வடமொழியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜீவனுக்கு உயிர்னு பேர் வச்சுருக்கிறாங்க. வள்ளுவரும் உயிர்னு தான் சொல்கிறார். தவறு ஒன்றும் கிடையாது. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பயாலஜியெல்லாம் நல்லா அதிகமாக இப்போ மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு உயிருங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப வைடாக பயன்படுத்த வேண்டியிருக்குது. உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அது பணம் தானே சொல்கிறோம். ஆனால் உடம்புல கிட்னி உயிரோடு தான் இருக்குது. அந்த கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அவரோட இதயத்தை முன்னொருத்தர் கொடுக்குறாங்க. இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அவரோட லங்ஸு, ஈரல், இப்படி பல உறுப்புகளை கார்னியா எடுத்து மற்றவங்களுக்கு பயன்படுத்துவது உயிரோடு தானே இருக்குது. இப்போது ஆன்மீகப்படி கேட்குறவங்க, அவர் செத்துட்டாருன்றீங்க, இது உயிரோடு தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உயிருக்கும் ஜீவனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியல. நம்ம வேதாந்தம் படிக்கும் பொழுது எல்லாத்தையும் தெளிவாக சொற்களை பயன்படுத்தணும். அதன் மூலம் குழப்பம் வரக்கூடாது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்போவும் தவறு வரக்கூடாதுங்கிறதுனால நாம் இதுக்கு ஒரு வரையறைக்கு உட்பட்ட அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எப்போவுமே சயின்ஸில் ரெண்டு விதமான டெஃபினேஷன் தருவோம். ஒன்று சென்சோ ஸ்ட்ரிக்டோ அப்படின்னு, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் வேர்டு. சென்சு லேட்டோ அப்படிங்கிறோம். வைடர் சென்ஸ், பரந்த ஒரு அர்த்தம், விரிவான அர்த்தம் அப்படின்னு. சில வார்த்தைகள் ஒரு பொதுவான அர்த்தம் மக்கள்கிட்ட இருக்கலாம், அது சென்சு லேட்டுங்கிறோம். கேன்சல் பண்ணிட்டீங்களா? சென்சு ஸ்ட்ரிக்ட்னா குறிப்பிட்ட இடத்துல. உயிருங்கிறத சென்சு லேட்டு எடுத்துட்டோம்னா, விரிவான எடுத்துட்டோம்னு சொன்னால், உடம்பில் இருக்கக்கூடிய இயக்க சக்தியை நம்ம உயிர்னு சொல்லலாம். அப்புறம் பயாலாஜிக்கல், உடம்புலேருந்து ஒரு சதையை எடுத்து வெளியே எடுத்து வளர்க்குறாங்க. அது வளர்த்தா அதையும் கூட நம்ம உயிரோடுக்குதுன்னு சொல்கிறோம். என்னுடைய உடம்புலேருந்தே தோல் எடுத்துக்கிறாங்க. தோலை கொண்டு போய் ஒரு கல்ச்சர் மீடியத்தில் போட்டு அந்த தோலை ஜெனரேட் பண்ணுறாங்க. இந்த தோல் கொஞ்சம் நிறைய பெருசாக வளர்ந்த பிறகு என்னை தீப்புண்ணு ஆற்றுறதுக்கு என் தோலையே பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொருத்தர்கிட்ட கிராஃப்ட் பண்ணுறதில்ல. என்னுடைய உடம்புலேருந்து ஒரு பொருளை எடுத்து வேறு இடத்துல வைக்கிறாங்க. இன்னொருத்தர் பொருளை எடுத்து வைக்கிறாங்க. இறந்த உடம்புலேருந்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த பொருள் உயிர் இருக்குதா இல்லையா? ஆனால் உயிர் இருக்க தானே செய்யுது. இன்னொரு ஆர்குமெண்ட் கொண்டு வருகிறேன். ஆணுடைய பிந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறோம். இதுலேயும் உயிர் இருக்குது, உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம்
தாயினுடைய கருவிலையும் உயிர் இருக்குது. இந்த உயிரை ஜீவன் நம்ம பேர் எடுத்துன்னு வைங்க. சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு ஜீவன்னு பேர். உடம்பு விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு பொருளுக்கு ஜீவன்னு பேர். அது சோல் அப்படின்னு சொல்கிறோம், SOUL அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு உயிர்னு பேர். இதுவும் உயிரோட இருக்குது, உயிரோட இருக்குது. இப்போ இதில் ஜீவன் இருக்குதுன்னு வைங்க, இதில் ஒரு ஜீவன் இருக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? குழந்தை பிறகும்போது 2 ஜீவன் வருமா? அப்போது தாயினுடைய முட்டைக்கு வந்து ஜீவன் இல்லைன்னு சொல்லணும், அப்பாவுடைய ஸ்பெர்முக்கு ஜீவன் இருக்குதுன்னு சொல்லணும். அப்பாவுக்கிட்ட இருக்கிற ஸ்பெர்மோ 2 crores, அதில் 2 கோடி ஜீவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் லாஜிக்கலாக இல்லை. அப்போ எந்த ஜீவன் பிறக்க போகிறான்? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் இருக்குதா? அதனால் இந்த குழப்பத்தை இப்போ நம்ம வந்து தீர்வு பண்ண. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மற்றவங்க என்ன வேணால் பேசிக்கிறாங்க, நமக்கு வேண்டாம். நம்முடைய அத்வைத வேதாந்த குருகுலத்தில் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவோம். நாம் இங்கே உயிர் அப்படிங்கிறது வந்து பயாலாஜிக்கல் எனர்ஜி, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உயிருங்கிறத ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். ஸ்தூல உடலுக்கு மட்டும்தான் உயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நமக்கு இன்னொரு உடம்பும் இருக்குது. சூக்ஷ்ம உடல் அப்படின்னு இன்னொரு உடல் இருக்குது. இந்த சூக்ஷ்ம உடலில் இருக்கிறத தான் நம்ம வந்து ஜீவன்னு சொல்கிறோம். ஸ்தூல உடலில் இருக்கக்கூடியதை வந்து உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பயாலாஜிக்கலி ஸ்பீக்கிங். இப்போ நம்ம ஸ்தூல உடலுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? இப்போ கேட்குறோம், ஒருத்தருடைய கிட்னியோ அல்லது இதயமோ எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வளர்க்குறோம், அல்லது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும்போது ஹெலிகாப்டரில் கொண்டு போய் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட சேர்க்குறோம். இல்லை பக்கத்துலேயே பேஷண்ட் எடுத்து இங்கேயோட மாற்றலாம். இப்போலாம் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் சேர்த்தா தான் சீக்கிரம் கொண்டு போக முடியுங்கிறதுனால இதயத்தையும் கிட்னியும் அந்த 4 மணி நேரம் அது உயிரோடு இருக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன கொடுக்குறோம்? உயிர் பொருளை கொடுக்குறோம். அது குளுக்கோஸ் தான் கொடுக்குறோம். எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை ஆற்றல் குளுக்கோஸ் தான். அது செடியாக இருந்தாலும், அருகம்புல்லாக இருந்தாலும், வாழை மரம் இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், கடல் பாசியாக இருந்தாலும், நத்தையாக இருந்தாலும், கற்பாம்பூச்சியாக இருந்தாலும், உயிர்கள் இந்த உடம்போடு இருக்கிற ஸ்தூல உடம்பை நம்ம உயிரோட காப்பாற்றினா குளுக்கோஸ் தான் ஆற்றல். கொழுப்பு கூட ஆற்றலாக பயன்படுத்திக்கலாம், அது செகண்டரி. குளுக்கோஸ் பத்தலைன்னா சில சமயத்தில் நாம கூட நமக்கு 10 நாள் பட்டினி இருக்குன்னு வைங்க, அப்போ நம்ம செத்து போகிறதில்ல. அப்போ நமக்கு வேண்டிய குளுக்கோஸை நம்முடைய ஆயில்லேருந்து எடுத்துக்கிறோம். லிவரில் நிறைய ஃபேட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த லிவரில் எப்போ ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கே இடம் பத்தலைனா தான் தொப்பையிலையும் கை தொடை இந்த இடத்துலலாம் சேர்த்து வைப்பாங்க, இடம் பத்தலைன்னா. இல்லைனா ஃபேட்டி லிவர் ஆகிடும். இப்போவே நிறைய பேர் ஃபேட்டி லிவர் இருக்குது. அங்கே ஃபேட்டுன்னு சொல்கிற கொழுப்பாக கொழுப்பையும் கூட நம்ம வந்து உடைச்சி குளுக்கோஸாக மாற்றலாம். அல்லது அதில் நேரடாக குளுக்கோஸுக்கு வந்து எப்படி ஆற்றல் தருதுன்னா, குளுக்கோஸுங்க ஒரு சர்க்கரை தானே. நம்ம காஃபி டீக்கெல்லாம் போடுற கரும்பு சர்க்கரை, அது பேர் சுக்ரோஸ்ன்னு பேர். இந்த சுக்ரோஸில் 2 குளுக்கோஸ் இருக்குது. இப்போ சுக்ரோஸை உடைச்சா 2 குளுக்கோஸ் கிடைக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் அது குளுக்கோஸ் சொல்லக்கூடாது, ஒரு குளுக்கோஸு ஒரு ஃப்ரக்டோஸ். பயோகெமிஸ்ட்ரி நம்ம போனால் குழம்பு வேண்டாம், சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது புரியுங்க. டைசாக்கரைட் 2 குளுக்கோஸ் சேர்ந்தாக்கா நம்ம டீயில் போடுற கரும்பு சர்க்கரை, எல்லா சர்க்கரையும் குளுக்கோஸ் தான். ஒருவேளை நீங்கள் தோசை மாவு எடுத்து தோசை சுட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதுவும் சர்க்கரை தான். இந்த சர்க்கரைங்கிற அடிப்படை குளுக்கோஸு அது செயின் மாதிரி சேர்த்தோம்னா, இங்கே இருக்குது பாருங்கள் செயின், இதெல்லாம் குளுக்கோஸ்னு வச்சுங்க. இதில் ஒவ்வொரு கண்ணி இருக்குல்ல, ஒவ்வொரு கண்ணியுமே குளுக்கோஸ். இப்படி வரிசையாக நீங்கள் சேர்த்தோம்னா இது ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் இப்படி சுற்றி இப்படி இருக்கும், நல்லா மாவு மாதிரி இருக்கும். பார்த்தா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம், ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸை அப்படியே சிப்பி மாதிரி சுற்றி இருக்கும். நம்முடைய வயிற்றுக்குள்ளே ஸ்டார்ச்சை நம்ம
மென்று சாப்பிட்டு இந்த உருளைக்கிழங்கையோ அரிசியோ சாப்பிடும் பொழுது வயிற்று உள்ளே போகும் பொழுது நம்முடைய என்சைம்ஸ் வயிற்றில் இது துண்டு துண்டாக வெட்டும். இப்போ குளுக்கோஸாக வரும். உடனடியாக நம்ம உடம்புல ரத்தத்தில் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். கிழங்கு சாப்பிட்டாலோ அரிசி சாப்பிட்டாலோ பழத்தை சாப்பிட்டா கூட வரலாம். பழத்தில் வந்து குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்குது. இதுனா ஃப்ரூட் சுகர். சரி, அந்த விட்டுடுவோம். குளுக்கோஸ் என்பது தான் அடிப்படையான ஆற்றல் பொருள். அது கொழுப்பிலிருந்து வந்தாலும் கொழுப்பு இதே மாதிரி தான், ஒரு பெரிய செயின் தான். அதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் கார்பன் 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 கார்பனாக இருக்கும். இருக்கிறதுலே சின்ன ஃபேட்டி ஆசிட் எது தெரியுங்களா? மீத்தேன், நேச்சுரல் கேஸ். கொஞ்சம் பெரிய ஆயில் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்பிஜி கேஸ். அது கேஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசு 8, 9, 10 இந்த கன்னிகள் 8. இப்போ ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா அது மீத்தேன்கிறோம். 2 சேர்ந்ததுன்னா ஈத்தேன்கிறோம். அப்புறம் 3 சேர்ந்தா புரோப்பேன்கிறோம். இப்படி லாங்காக போயிட்டே இருக்குது. 21, 22 வரும்போது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். 5 வரும்போது புரோப்பேன், பென்டேன். அதை தான் நம்ம கேஸ் லைட்டரில் இப்படி நெருப்பை பற்ற வைக்கிறது. அப்புறம் 8 வந்துடுச்சுன்னா நம்ம பெட்ரோல், கேசோலின். 10, 12 அப்படி 15, 20ன்னு வரும்பொழுது எண்ணெய்ன்னு சொல்கிறோம். 20, 18லேருந்து 20 வரைக்கும் வந்ததுன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாம் ஆயில். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ பெருசாக வந்ததுன்னா கொழுப்புங்கிறோம், வெண்ணெய்ங்கிறோம். வெண்ணெயும் எண்ணெய் தான். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா வேக்ஸுங்கிறோம், மெழுகு. எல்லாம் ஒரே பொருள் தான், லெங்க்த்து தான் வேறு வேறு. அடிப்படை பொருள் அசிட்டேட். கொஞ்சம் பயோகெமிஸ்ட்ரி கற்றுக்கிட்டீங்கல்ல. இப்போ உயிருக்கு வருவோம். கொழுப்பாக இருந்தாலும் குளுக்கோஸாக இருந்தாலும் அல்லது புரோட்டீன், நம்ம சிக்கனோ எக்கோ மில்கோ அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் நம்ம சாப்பிட்டாலும் அதுவும் கூட அடிப்படையான ஒரு பொருளாக உடைக்கப்படும். கடைசியில் எல்லாம் என்னவா மாறும்னா ஏடிபி அப்படின்னு ஒரு பொருளாக மாறும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இவர் தான் தீக்குச்சி மாதிரி இப்படி தொட்ட உடனே அப்படியே குப்புன்னு ஒரு ஆற்றல் வரும். ஒரு குளுக்கோஸை உடைச்சோம்னா நம்ம உடம்பு வந்து அதை பிரிக்கும். பிரித்து 36 ஏடிபியாக மாற்றும். 36 ஏடிபி ஆற்றல் அதிகமாக கொடுக்கக்கூடியது குளுக்கோஸ். ஃபேட்டிலேருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். புரோட்டீனில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் அதிகமாக சக்தி நமக்கு வேணும்னா நமக்கு கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உயிருங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கேட்குறீங்கல்ல, அது ஸ்தூல உடம்பில் இருக்கக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான். சார் இது இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமாண்ணா? அது ரொம்ப காஸ்ட்லி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லாம். ஆனால் குளுக்கோஸ் போட்டோம்னா உடம்பே ஏடிபியாக மாற்றிக்கும். எந்த பொருளாக இருந்தாலும் கடைசியாக ஏடிபி தான். இந்த ஏடிபி மனுஷனுக்கு மட்டும் இல்லை, பாக்டீரியாவுக்கு, அமீபாவுக்கு, மண்புழுக்கு, பூச்சிகளுக்கு, குச்சி பூச்சி, இலைப்பூச்சி, பறக்கிற பூச்சி, மான், குரங்கு, மனிதன், தேவர்களுக்கு எனக்கு தெரியாது. அவங்க உடம்பு நம்ம மாமிச உடம்பு இல்லை. அவங்களுடைய உடம்பு வேறு விதமான ஜலசரீரம்னு பேர். அந்த பயோடெக்னாலஜியெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போது உயிரை பற்றி புரிஞ்சிட்டோம் இல்லையா? உயிருக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. உடம்பை எவ்வளோ நாள் வேணாலும் உயிரோட வச்சுருக்க முடியும். ஒரு நெல் எடுத்துக்குவோம், அல்லது புளியங்கொட்டை எடுத்துக்குவோம், வேப்பங்கொட்டை எடுத்துக்குவோம். அதில் உயிர் இருக்கா இல்லையா? மூச்சு விடுதா? அது மூச்சு விடலை இல்லை, உயிர் இருக்குது இல்லை. அப்போ மூச்சு காத்தும் உயிர் கிடையாது. மூச்சு நின்று போயிடுச்சுன்னா அவன் செத்துட்டாங்கிறான். பயாலஜி சயின்ஸுன்னு வந்துடுச்சுன்னா இவங்களுடைய ஆன்மீகத்துக்கெல்லாம் அடித்தளம் ஆடிடும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேதாந்தத்துக்கு போனால் ஜீவனுக்கு தான் நம்ம போகணும். அங்கே போயிட்டோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பை வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் பயங்கர மோதல் ஏற்படும். இந்த ஸ்தூல உடலுக்கு ஜீவன்னு பேர் கிடையாது. இந்த உடம்பு ஒரு வீடு மாதிரி. இதில் ஜீவன் வந்து குடியிருந்து வாழ்கிறது. உடம்புக்கு வேண்டிய ஆற்றலை தர்றது ஏடிபி, அந்த உணவு. அது அன்னமய கோஷம்.
இந்த உள்ள இருக்க ஜீவன் இருக்கானே, அவனுக்கு சக்தி வேணும் இல்லை? அவன் இந்த உடம்பு சக்தி அவன் நம்பி இருக்க மாட்டான். அவனுக்கு வேற சக்தி இருக்குது. அந்த சக்தி பேர் தான் பிராணன். ஜீவனுக்கு உண்மையான ஆற்றல், உயிராற்றல்னு எடுத்துட்டோம்னா அது பிராணன். அந்த பிராண சக்தி எங்கேருந்து வருது? நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்தே பிராணன் எடுத்துக்கும். ஏன் பிராணன் வந்து எல்லா ஸ்தூல பொருளையும் கரைஞ்சிருக்குது. ஏன்னா சூரியன்லேருந்து தான் பிராணன் உண்டாகுது. நமக்கு பிராணனை உற்பத்தி பண்ணுற ஒரே ஸ்டேஷன் சூரியன் தான். சூரியனில் வரக்கூடிய அத்தனையும் அவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க ரேடியேஷன்ஸ் என்னென்னு. ஆனால் பிராணன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சயின்டிஸ்ட் என்பது விஞ்ஞான கருவிகளுக்கு பிராணன் கண்டுபிடிக்க முடியாது. அது சூக்ஷ்மமான உடம்புக்கு உண்டான ஆற்றல். அது சூக்ஷ்மமான கருவி தான் செய்ய முடியும். அந்த சூக்ஷ்மமான கருவியை நம்மக்கிட்ட கிடையாது. ஏன் அது செய்ய முடியுமான்னா அது ஸ்தூலமான கருவியாக தான் இருக்கும். நம்ம எந்த கருவி செய்தாலும் அது ஸ்தூலமாக தான் இருக்கும். அது சூக்ஷ்மத்தை கண்டுபிடிக்காது. இப்போ சூக்ஷ்மத்தை கண்டுபிடிக்கணும்னா சூக்ஷ்மமான கருவி வேணும். அந்த கருவி எங்கேருந்து கிடைக்கும்? அது கிடைக்காது. அந்த கருவி தான் நம்முடைய ஜீவன். அந்த கருவி வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ பிராணசக்தியை நம்ம ஜீவனால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்கள் கேள்விக்கு உயிரை பற்றி நம்ம முடிச்சிட்டோம். எனவே உயிருங்கிற வார்த்தையை நாம் வேதாந்தத்தில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். உடம்பு சம்பந்தமானது மட்டும் சொல்லுவோம். நம்ம உயிருங்கிறத பயாலாஜிக்கல் எனர்ஜி, அது ஏடிபி குளுக்கோஸ் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா, குளுக்கோஸை ஏடிபியை மாற்றிக்கிறோம். ரெண்டும் மாற்றி பேர் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்பெர்முக்கும் எக்குக்கும் ரெண்டு ஜீவன் சொல்ல வேண்டியதில்லை. பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது உயிரோடு இருக்குது, அது உயிரோடு இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஜீவன் ஆகுமானா அப்பவும் ஆகாது. அந்த உடம்பு தாய் வயிற்றில் வளர்ந்து 4 மாதங்கள் ஆகி ஒரு சின்ன அதுக்கு தலை எல்லாம் வந்து பிரெயின்லாம் ஃபார்ம் ஆகணும். நியூரான்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனால் கூட பிரெயினுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும். பிரெயினுக்கு வேண்டிய அடிப்படை அம்சங்கள் தலாமஸும் செர்பரல் கார்டெக்ஸும் எல்லாம் உண்டாகும் பொழுது தான் இந்த ஜீவன் உள்ளே போவான். அவனுக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் இந்த உடம்பு விட்டும் வெளியே இருப்பான், உடம்புக்குள்ளேயும் இருப்பான். அவன் பேர் ஜீவன். இப்போ ஜீவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவனுக்கு ஒரு பயாலஜி இருக்குது இல்லையா? இந்த பயோகெமிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டுலேருந்து வரக்கூடிய உடம்பு அன்னமய கோஷம். ஜீவனுக்கு அவன் யார்? அது யாரும் நீங்கள் தான். ஜீவன் எதுன்மோ ஏதோ ஃபிக்ஷனில் படிக்கிற மாதிரியும் புஸ்தகம் நடிக்க மாட்டேன். நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். இங்கே உள்ள ஜீவன் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், அவன் தான் பேசுகிறான். இந்த வாயா பேசுது, இந்த உடம்பா பேசுது. அந்த ஜீவன் உள்ளிருந்து கொண்டு கை காலெலாம் அசைத்து கொண்டு கண்ணெல்லாம் சிமிட்டி கொண்டு இருக்குது. ஜீவன் உள்ளே இல்லைன்னா கண்ணு சிமிட்டாது. இப்போ இறங்கும் பொழுது உடம்புல உயிர் இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவன் வேறு, உயிர் வேறு. உயிர் என்பது ஸ்தூல உடம்பு சம்பந்தப்பட்டது. ஜீவன் என்பது ஸ்தூல உடல் இருக்கின்ற சூக்ஷ்மமான ஒன்று. அதுக்கு நம்ம வேறு வழியெல்லாம் உயிர்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நம்ம அதை பயன்படுத்த ஜீவன்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். வெளிநாட்டுக்காரங்க ஆங்கிலத்தில் அது சோல் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அப்படி சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. சில மதங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் சோல் இருக்குது, மிருகங்களுக்கு சோல் கிடையாதுங்கிறாங்க. அப்படின்னா வேதாந்தம் அடிபட்டு போயிடும். அதனால் அவங்களெல்லாம் they won't hold water, they cannot stand the arguments. எல்லாருக்கும் யூனிவர்சலாக ஒரு ஆர்குமெண்ட் சொல்லி பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா வேதாந்தம் உபனிஷத்தை தவிர வேறு வழியே கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. வேதத்தில் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வியாசர் சொன்னார், அதை நமக்கு சங்கரர் சொன்னார். சங்கர்கிட்டேருந்து வந்த மரபு வழியாக என்னோடய குருநாதர் தயானந்தர் சொன்னார், குருபரானந்தர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் மற்றவங்களை எடுத்து சொல்லுங்கள். ஜீவன் என்பது என்ன என்று கேட்டோம்னா அது 16 பொருட்களால் ஆனது. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அல்லது பயாலாஜிக்கலாக சொன்னோம்னு சொன்னால் 23 எலிமெண்ட்ஸ். மொத்த எலிமெண்ட்ஸ் 108 இருக்குது. இந்த உடம்புக்கு தேவையான 23 எலிமெண்ட்ஸ் தான். அந்த 20 நாங்கள் எப்படி கரெக்டாக உங்களுக்கு எப்படி சார் 23ன்னா, நாங்கள் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலக்கி தண்ணியில் கரைச்சி செடி வளர்க்குறோம். ஹைட்ரோபோனிக்ஸில், டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு வாழை இலையிலேருந்து சின்னதாக ஒரு வாழைத்தண்டோ அல்லது கேரட்டோ மத்தியிலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து 23 எலிமெண்ட் இருக்கிற அந்த ரசாயன குப்பியில் போட்டு வளர்த்தோம்னா கேரட்டும் வளருது. கேரட்டாக வராது, கொத்தா திசு வரும். அதில் சில ஹார்மோன்ஸ் எல்லாம் போட்ட உடனே அதுலேருந்து இலைகள் வேரெல்லாம் வரும். இஷ்டம் போல் நாங்கள் வேரே இல்லாமல் தண்டு வைப்போம், தண்டே இல்லாமல் வேறு மட்டும் உண்டாக்குவோம்.
ஒருவேளை வேறு நல்ல மூலிகைன்னு வைங்க, எங்களுக்கு தண்டு வேண்டாம்னா டிஷ்யூ கல்ச்சரில் வேறு மட்டும் வளர்ப்போம். அந்த குடும்பம் முழுக்க வேறு இருக்கும், இலை எல்லாம் இருக்காது. ஆனால் வேருக்கு வேண்டிய எல்லா பொருளும் அதில் இருக்கும். இனிமேல் இந்த மூலிகையெல்லாம் செடி கொடிகளை போய் கொல்ல வேண்டாம். வேறு வேணும்னா வேறு வளர்ந்துங்க. குங்குமப்பூ வேணுமா, அதுக்காக காஷ்மீர் போயிட்டு பூலேருந்து குங்குமத்தினுடைய ஒரு பூவினுடைய அந்த காம்பு இருக்குல்ல, காம்புன்னா மகரந்த காம்பு, அதுதான் குங்குமப்பூ. ஒரு பூவில் எத்தனை இருக்கும், இத்தோண்டு தான் பூ. அதுலேருந்து ஒன்று பிச்சை எடுத்து வச்சுக்கிறது, அதுதான் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ நம்ம பயாலஜிக்கலாக என்ன பண்ணுறோம், அந்த குங்குமப்பூண்ட காம்பை கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்குறோம், எவ்வளோ வேணாலும் இன்றைக்கி 2 கிலோ வேணுமா தரோம், ஒரு வாரத்தில் கொடுத்துடலாம். அது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் பூக்கும் டிஷ்யூ கல்ச்சரில். அப்போ உயிரை நம்மளால் சோதனை சாலில் வளர்க்க முடியுதில்ல. அந்த உயிருக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜீவன் என்பது உடலில் இருந்து வாழ்வது. ஒரு உடலில் ஒரு ஜீவன் தான் இருக்க முடியும். சில நேரங்களில் இன்னொரு ஜீவனும் உள்ளே புகுந்து கொள்ளும், அதுதான் ஆவி புகுந்துக்குதுங்கிறோம். ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கலாம். ஒரு ஆண் குணம் இருக்கும், ஒரு பெண் குணம் இருக்கும். ஒரு முரட்டு ஆள் ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் பயந்தாங்கொழி ஒருத்தர் இருப்பான். இதெல்லாம் சைக்காலஜிக்கலையோ பயாலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஜீவனை புரிஞ்சுக்கிட்டால் தான் சொல்ல முடியும். ஒரு மரத்தில் பல ஜீவன்கள் வாழ முடியும். ஒரே உடம்பு பல ஜீவன்கள் இருக்கலாம். ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை உடைச்சோம்னா அது செத்து போகிறதில்ல, அந்த ஜீவன் வேறு இடத்துல போய் ஒழிஞ்சிக்குவான். அது பெரிய வீடு இல்லையா, அந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தண்டும் வேரும் சந்திக்கிற இடம் தான் ஜீவன் இருப்பதற்கு வேண்டிய ஒரு வசதியான இடம். அந்த ஜீவன் அங்கே இருந்து கொண்டு மரம் முழுக்க நிரம்பியிருந்து அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். ஏன் இது மாதிரி ஜீவன் ஒரு ஸ்தூல உடம்பை நம்பி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு பிராணனை வாங்கி தருவதற்கு ஒரு ஸ்தூல உடம்பு தேவைப்படுது. நம்ம ஸ்தூல உடம்பு தான் சூரியனில் வரக்கூடிய பிராணனை உணவு மூலம் வாங்கி சூக்ஷ்ம உடம்புக்கு தரும். இப்போ சூக்ஷ்ம உடம்பு தானாக ஸ்தூல உடம்பு இல்லாமல் இருக்க முடியாது. மேலும் அதுக்கு கண் பார்க்கறதுக்கு இருந்தாலும் இந்த ஸ்தூல கண் இருந்தால் தான் அது பார்க்க முடியும். ஒளியை வாங்கி உள்ளே கொடுக்கணும். நேரடியாக சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கண் சூரிய ஒளியை பார்க்காது. அதுக்கு நாக்கு இல்லாதனால நீங்கள் எது கொடுத்தாலும் அது சாப்பிடாது. இப்போ நம்முடைய பித்திருக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோமே, அவங்க சூக்ஷ்ம சரீரம் தானே இருக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் கொடுக்கப்படும். அவங்க வாழ்கின்ற பித்திருலோகத்தில்னா பித்திருலோகத்துக்கு உண்டான ஸ்தூல சரீரம் இருக்கும். அது அம்மா அப்பா கொடுத்த சரீரம் இல்லை, அது தேவர்களை எடுத்து செய்து கொடுப்பாங்க. தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கும். அந்த சரீரம் எந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்தீங்களோ, எந்த உடம்புல இருந்து வளர்ந்தீங்களோ அந்த உடம்பு அங்கே இருக்கும். அதே டிட்டோ. ஏன்னா உங்கள் மைண்டில் தானே எல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்கள் கனவுல நீங்கள் நடக்கிறீங்கன்னு வைங்க, அந்த உடம்பு யார் உண்டாக்குறது? உங்களுடைய நினைவுலேருந்து தானே உண்டாக்குறீங்க. கனவுல நீங்கள் ஆணாக தானே இருக்கிறீங்க, பொண்ணாக மாறிடுறீங்களா? 40 வயசால் 40 வயசு தானே கனவு காண்றாரு. மனது தான் நம்முடைய உடம்புக்கு ஆதாரம். இந்த மனதை வைத்து, இந்த மனதில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தை வச்சு தான் அடுத்த உடம்பே நமக்கு சிருஷ்டி ஆகுது. இப்போ ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவனில் என்னென்ன இருக்குதுன்னா, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், உள்ளம்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒன்றா சேர்த்து 1 போட்டோம்னா 5 + 5 + 5 + 1 16. அதனால் அவனுக்கு சோடச கலா புருஷன் அப்படின்னு அவனுக்கு பேர். அவனுக்கு அது 8ன்னு கூட சொல்லலாம். ஞானேந்திரியங்கள் 5, உள்ளம்ங்கிற 1, அப்புறம் மனம், புத்தி, சித்தம், இதை 3 சேர்த்தா 8ன்னு சொல்லலாம். அவனை புரியட்ட காயம்னு சொல்லுவாங்க, லிங்க சரீரம்னு சொல்லுவாங்க. இவன் தான்க ஜீவன். ஒருவன் இறக்கும் பொழுது உடம்புலேருந்து வெளியே போகிறது. ஒரு மரத்தை அடியோடு வெட்டினோம்னா அங்கே 4-5 ஜீவன் கூட வெளியே போவாங்க. சில பேர் ஜீவனே இல்லாத மரங்கள் கூட இருக்கலாம். நிறைய மரங்களில் நச்சு மரம் இருக்குவீங்க, அங்கே ஜீவனே இருக்க மாட்டான், அது மரம் மட்டும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு உடம்புலேயும் ஜீவன் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஜீவனுக்கு கட்டாயம் உடம்பு இருக்கணும். ஆனால் உடம்புகள் அநேகமாக இருக்கலாம். இப்போ ஒரு ஆட்டு மந்தையில் 300 ஆடுங்க இருக்குதுங்க. 300லேயும் 300 ஜீவன் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது பெரிய நல்ல உடம்பு. பெட்ரி டிஷ் அப்படின்னு கண்ணாடி தட்டில் நம்ம பாசியை வளர்க்குறோம், அல்லது யாராவது உடம்புலேருந்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து வளர்க்குறோம், கேரட்லேருந்து எடுத்து டிஷ்யூ எடுத்து வளர்க்குறோம், அங்கே ஜீவன் இருப்பானா? அது உடம்பு, ஸ்தூல உடம்பு. அந்த ஸ்தூல உடம்பில் உறுப்புகள் இருந்தால் தானே ஜீவன் வர முடியும். அதனால் அதில் ஜீவன் இருக்காது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஆடு மாடெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணும்? அதனுடைய தசையை அப்படியே எடுத்து டிஷ்யூ கல்ச்சரில் வளர்த்துற வேண்டியது தானே.
அந்த அம்மா அப்பா போட்டு பாலை குடித்து வளர்த்து புல் கொடுத்து வேண்டியதில்லை. நாம் இப்போ ரிட்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு கண்டெய்னரில் நொதிகளெல்லாம் போட்டு, நொதிகள்னால் அதுக்கு என்சைம்ஸு அல்லதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் 23 கெமிக்கல்ஸ் சொன்னாலே அதை ப்ராப்பராக போட்டுட்டோம்னா, ஆட்டினுடைய சதையை கொஞ்சம் போட்டோம்னா அது அப்படியே குபு குபுன்னு வளர்ந்துடும். கிலோ கணக்கில் இருக்கும். அதை எடுத்து தட்டி அப்படியே மாமிசமாக விற்றுடலாம். என்ன அதில் பிளட் வெசல்ஸு நரம்பெல்லாம் இருக்காது. அதையும் இப்போ வந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும்ன்றதுனால அது பிளட் வெசல்ஸோட ரத்த குழாய்களோட அது மாமிசம் மாதிரியே இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. எதிர்காலத்தில் யாரும் மாடை கொல்ல மாட்டாங்க. செயற்கையாக மாமிசம் இப்போ தயார் பண்ணிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் நியூஸ் இதில் படிக்கிறேன் நான். நேச்சர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வருது. அது சயின்ஸுக்கு மட்டும்தான், அதாவது பொதுஜன பக்கம் இல்லை, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் படிக்கக்கூடிய ரிசர்ச் ஜேர்னல். அது பேர் நேச்சர். உலகத்தில் நோபல் லாரியட்ஸு அவங்க பதிவு பண்ணுற பத்திரிகை. அது பல வருஷமாக வருது. கிட்டத்தட்ட 100 வருஷமாக வந்துட்டுருக்குது. சரிங்க. அடுத்த கேள்வி ஆத்மா. ஆத்மாங்கிறது இந்த உயிர் ஜீவன் இந்த ரெண்டுக்கும் வேறானது. இந்த ஆத்மாங்கிறது தான் கடவுள். எல்லாருக்கும் அது உண்டு, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. நமக்கு நடுவில் வெற்றிடம் இருக்குது இல்லையா, காலி இடம், அங்கேயும் ஆத்மா இருக்குது. பூமிக்குள்ளேயும் இருக்குது, ஆகாயத்திலும் இருக்குது, சூரியனிலும் இருக்குது. ஆத்மா தான் இருக்குது. மதியெல்லாம் ஆத்மாவுக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு 23 எலிமெண்ட்டுன்னு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு 16ன்னு சொல்லிட்டேன். ஆத்மாவுக்கு ஏதாவதுன்னா அதுக்கு உறுப்பே கிடையாது. ஹோமோஜீனியஸ், ஏகரசம், அத்விதீயம், இரண்டற்றது, ஒன்றே இருப்பது. ஆகாயம் எத்தனை இருக்குது? ஆகாயத்துக்கு உள்ளுறுப்பு இருக்குதா? ஆகாயத்தில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டால், ஆகாயம் ஒரே பொருள், அளவற்றதாக இருக்குது, எங்கும் இருக்கிறது. ஆகாயம் இது உள்ளே இருக்குதானா? தாராளமாக இருக்குது. இங்கே ஆகாயம் இருக்குது. ஏன் இங்கே இல்லைங்களான்னா, தண்ணிக்குள்ளேயும் ஆகாயம் இருக்குது. வாயை திறந்தா இருக்குது, கண்ணுக்குள்ளே இருக்குது, தலைமுடியில் இருக்குது, அணுக்களுக்குள்ளே இருக்குது. அணுவில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது இல்லையா, அது உள்ள ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அங்கே ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது ஆகாயம் தான். ஆகாயம் எப்படி இருக்குதோ அது போல் ஆத்மா. ஆனால் ஆத்மாவுக்கு ஆகாசம்னு ஒரு பேரே உண்டு. ஆகாஷக, காஷன்னா ஒளி தருவதுன்னு அர்த்தம். காஷன்னா ஒளி தருவது, பிரகாசம் அப்படிங்கிறோம். காஷன்னா ஒளி, பிரகாசம்னா நாலா பக்கமும் ஒளி தருவதனால, ஆகாசம்னா எங்கும் ஒளி தருவதுன்னு அர்த்தம். அதனால் ஆத்மாவுக்கும் ஒளி இருப்பதனால, அறிவொளி இருப்பதனால ஆகாயமும் ஆத்மாவும் கிட்டத்தட்ட ஒன்று. வியோமவத் தேகாய இல்லைன்னு சொல்கிறல்ல, வியோமவத் வியாப்த தேகாய. வியோமம்னா அந்த ஆகாயம், ஆகாயம் போல் எங்கும் விரிந்திருக்கக்கூடியது உன்னுடைய ஆத்மா தேகம் அப்படின்னு பாட்டு இருக்குது, சொல்கிறோம். வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வியோமவத். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அதுக்கு உள்ள உறுப்பும் கிடையாது, மேல் கீழ் அங்கெல்லாம் கிடையாது, எங்கும் இருக்கிறது, எப்பொழுதும் இருப்பது, அழியவே அழியாது, ஆனந்தமாக இருப்பது. அதுக்கு உணர்வு இருக்குது. எந்த உணர்வு இருக்குதுன்னா, ஆனந்த உணர்வு தவிர வேறு உணர்வே கிடையாது. கோபம், பயம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, துக்கம், சோகம் ஒன்றும் கிடையாது. அது எங்கும் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தம் தான் நம்ம உடம்புலையும் அது இருப்பதனால நமக்கு ஆனந்தம் வருது. நம்முடைய ஆனந்தம்லாம் எங்கேருந்து வருது? ஆத்மாவுடைய லவலேசம்ங்கிறாங்க. ஆத்மாவுடைய அளவற்ற ஆனந்தத்தில் ஒரு துளியை மட்டும்தான் நாம் நம்ம உள்ளத்தில் அடைந்து ஆனந்தம்னு சொல்கிறோம். இப்போ பிரம்மமாக இருந்தால் அதுக்கு எப்படி இருக்கும் ஆனந்தம்னு சொல்லி பாருங்க. அளவற்ற ஆனந்தம், பேரானந்தம். இப்போ சரீரத்தில் இருக்கும் வரை எங்கும் இருக்கின்ற ஆத்மா, அதனுடைய தன்மை ஆனந்தம். ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாத் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. கடவுள் யார் என்று நீ கேட்குற, ஆத்மா எதுன்னு கேட்குற, பிரம்மம் எதுன்னு கேட்குற, ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு பிரகதாரண்ய உபனிஷத்து அடித்து சொல்லுது. உபனிஷத்தான் நமக்கு பிரமாணம். அது யாரும் கேள்வி கேட்டு இது தப்புன்னு சொல்லவே முடியாது. சொன்னால் சொல்லிட்டு போ, உனக்கு தான் நான் நஷ்டம், வேதத்துக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா அது உலகத்தில் உபனிஷத் தவிர கடவுளை விளக்கக்கூடிய நூல் எதுவுமே கிடையாது.
எத்தனையோ நூல்கள் சமயங்களில் எழுதியிருக்கிறாங்க, எங்கள் சமயம்னு. யாரும் கடவுள் எப்படிப்பட்டவன்னு சொன்னதே கிடையாது. சொல்லுங்கள், யாராவது எந்தாவது ஒரு நூலை கொண்டு வந்து காட்டுங்க, கடவுள் எப்படிப்பட்டவர்னு. கருணை உள்ளவர், தயவு செய்வார், கண்டிப்பானவர், இதெல்லாம் அவங்க கேட்கல நான். அவர் யார், அவருக்கு என்ன தன்மை, அவர் எங்கும் இருக்கிறாருன்னு எப்படிப்பட்டவராக இருப்பார், அந்த டெஃபினேஷன் யாருக்காவது தெரியுமா? வேதம் தான் சொல்லுது. வேதத்தை தவிர வேறு எந்த நூலும் கடவுளினுடைய லட்சணம் இதுன்னு சொன்னது கிடையாது. அந்த லட்சணம் சத்து சித்து ஆனந்தம், இதுதான். இதுக்கு மேலே கடவுளுக்கு விளக்கிறதுக்கு வார்த்தையே வேண்டாம். இதுக்கு மேலே சொல்கிறதா தேவையில்லாத வார்த்தைகள். கடவுளை இந்த 3 வார்த்தையில் விளக்கிடலாம். எங்கு போனாலும் சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது வேதத்தில் தான் இருக்கிறது. அதுதான் வேதத்தை காப்பாற்ற வேண்டியிருக்குதுங்க. இது மதத்தை காப்பாற்றுறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சயின்ஸை காப்பாற்றுறோம். ஒரு சயின்ஸை காப்பாற்றினா தானேங்க இந்த உலகம் விருத்தி ஆகுது. ஒரு எக்கானமிஸ்ட்டை காப்பாற்றினா தானே இந்த இந்தியன் எக்கானமியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு இராணுவ அதிகாரியினுடைய அறிவை கண்டுபிடிச்சா தான் நாடு பாதுகாப்பாக இருக்குது. அறிவை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? அறிவு தானே என்றைக்கும் அழியாத சொத்து. அப்போ நம்மளுடைய பெரிய சொத்து எதுன்னா கடவுளையே இப்படி தான் இருக்கிறான்னு சொல்லிருங்கிற ஒரே ஒரு நூல், அதுதான் ஆத்மா. அது எங்கும் இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்? சென்ஸ் டு லே டு அப்படின்னு விரிவான அர்த்தத்தில் இறந்தவனுக்கு வெளியே ஆத்மா போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்ற. இதெல்லாம் சென்சு லே டு. சென்சு ஸ்ட்ரிக்டு. கரெக்டாக சொல்லணும்னா இங்கே தான் வரணும். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் சென்சு ஸ்ட்ரிக்டு. மற்றவங்களாம் கேட்குற கேள்வியெல்லாம் குழப்பம். சென்சு லே டு. பரவலான ஒரு அர்த்தத்தினால அவங்க 3ஐயும் மயக்கிக்கிறாங்க. ஜீவனையும் ஆத்மாங்கிறாங்க, உயிரையும் ஆத்மாங்கிறாங்க, ஆத்மாவை ஜீவனுங்கிறாங்க, எல்லாம் குழப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? சரி, எங்கும் இருக்கின்ற ஆத்மா ஏன் உடம்புல என்ன பண்ணுது, அவருக்கு என்ன வேலை அப்படின்னு. அவர் தான் ஏன் எல்லாமா இருக்கிறார். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அத்தனையுமே அவர் தான். அவர்கிட்டே தான் எல்லாம் தோன்றி அவர்கிட்ட தான் மறையுது. அவருடைய ஆனந்தம், அவருடைய சைதன்யம், அவர் சத்து சித்து ஆனந்தம் இல்லையா? அவருடைய சத்து தான் இந்த உடம்பு உள்ளத்துக்கெல்லாம் பொருள். இந்த மண்ணுக்கு வேண்டிய பொருளும் அவரே தான். பானைக்கு மண் பொருள். 1000 பானைகள் இருந்தாலும் அங்கே ஒரு மண் தேவை. இந்த அண்ட சராசரத்துக்கும் அடிப்படை ஒரு மண் இருக்கணும் இல்லை? அண்ட சராசரம் அனைத்திற்கும் ஒரு அடிப்படை பொருள் இருக்குல்ல, அந்த மண்ணுன்னு சொல்லக்கூடாது, உபாதான காரணம்னு சொல்லணும். மெட்டீரியல் காஸ். அந்த மெட்டீரியல் காஸ் அது பேர் சத்து. அவரால் தான் எல்லாம் இருக்கிறது. அவர் எப்படி அவர் இருக்கிறார்? அவர் இருக்கிறதுனால அவர் இருப்பை நமக்கு தரார். ஒரு இரும்பு தன்னுடைய இருப்பை கத்திரிக்கோளுக்கு தருது. கத்திரிக்கோள் இருக்கணும்னா இரும்பு தன்னுடைய இருப்பை தரணும் இல்லை? அப்போ கத்திரிக்கோளுக்கு இருப்பு இருக்குதானா? இரும்பு தான் அதுக்கு இருப்பை தருதுங்க. அது உடம்பையே கொடுக்குதுங்க, பொருளையே கொடுக்குது. கத்திரிக்கோள்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்குதான்னா அப்படி ஒரு பொருளே இல்லை. அதனால் அது அசத்து. ஆனால் அது சத்தாக்குறது எது? இரும்பு. சரி, இரும்பு இருக்குதே, அதுக்கு யார் சத்துன்னு கேட்டோம்னா எல்லாவற்றுக்கும் சத்து ஒன்று தான், அதுக்கு பகவான். இங்கே இருக்கின்றது எல்லாமே அவர் தான். ஆனால் இதை விட ஒரு உயர்ந்த லட்சணத்தை வேறு எந்த நூலாலும் சொல்ல முடியாது. பிரமிச்சு போகிறாங்க. சங்கரர் பிரமிச்சிருக்கிறார். இந்த ருக்வேதம் எடுத்த உடனே சச்சிதானந்தம்னு சொல்லுதே, மிக பழமையான வேதம்னு சொல்கிறோம். எடுத்த உடனே அது சொல்லுது. இதை விட குறைஞ்ச அளவு வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? இது வேலை சொல்லலாம். சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறத ஒன்றே ஒன்று சொல்லிடலாம். ஆனந்தம்னு சொன்னால் போதும். ஆனந்தம்னா கடைசியில் அதுக்கு அறிவு இருக்கணும் இல்லை? ஆனந்தம்ங்கிறது அறிவுடைய பொருள் இருக்குமா, அறிவற்ற பொருள் இருக்குமா? அப்போ சித்துன்னு சொல்ல வேண்டியது இல்லைல்ல. அது ஆனந்தம் இருக்குதுங்கிறதுனால இருக்குதுன்னு ஏன் சொல்லணும்? ஆனந்தம்னு சொன்னாலே அது இருந்தால் தான் இருக்க முடியும். சூன்யத்தில் ஆனந்தம் இருக்குமா? இருக்காது. சத்தில் தான் இருக்க முடியும். அது சத்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சித்தாக இருக்கணும். அப்போ கடவுளுக்கு டெஃபினேஷன் சச்சிதானந்தங்கிறத விட ஆனந்தம். ஆனந்தம் பிரம்ம இதி ஜானியாத். டே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனந்தம் இஸ் த எசன்ஸ். ஆனந்தம் இஸ் த காட், இஸ் தி காட், நாட் ஏ காட், தி காட். அப்படி சொல்லிடுது. போதுமா? சாமிஜி, இப்போ இந்த குருவின் மூலம் ஞானம் பெற்ற பின் அந்த ஞானமானது
ஒரு ஆத்மார்த்தமாக ஞானம் அடைந்தோமா அல்லது ஒரு புத்திபூர்வமாக மட்டும்தான் அடைந்தோமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை இந்த ரெண்டுக்கும் எப்படி நம்ம ஒரு வேறுபாடை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்க. இது நீண்ட காலமாக ஒரு சர்ச்சை இருக்குது. நான் ஆத்மா, நான் பிரம்மம், நான் சச்சிதானந்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு புஸ்தகத்துலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2 விதமான ஞானம் இருக்குது. பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம். டைரக்ட் நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ். அது புரியுது இல்லைங்களா? டைரக்ட் நாலேஜ்னா நேரடியாக நீங்கள் நேராக பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். 2 கண்ணால் பார்த்தேன் சார் அப்படின்னா அது டைரக்ட் நாலேஜ். அது பேர் பிரத்யக்ஷம்னு பேர். பல் வலிக்குதா? ஆமாங்க. நீ பார்த்தியான்னு. அது எதுக்கு சார் பார்க்கணும்? எப்படி கண்ணால் பார்த்தியா, காதால் கேட்டியா, மூக்கால்? நமக்கு அறிவதற்கெல்லாம் 5 புலன் தேவை. ஆனால் பசி அறிவதற்கு எந்த புலன் வேணுங்க? பசியை யார் அறியறது? எப்படி அறிஞ்சா? அது பேர் அபரோட்ச ஞானம், பரோட்சம் இல்லாத ஞானம். அபரோட்ச ஞானம் நானே உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்? கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது. நான் யாரோ நான் உணர்ந்தேன். மீதியெல்லாம் உங்களை நான் உணர்வதற்கு நான் என் கண்ணை கொண்டு உணர்ந்தேன். இது சர்க்கரையா அல்லது உப்பா அப்படிங்கிறத நான் எதை கொண்டு அறிந்தேன்? நாக்கை கொண்டு அறிந்தேன். அப்போ கூட நான் பிரத்யட்சமாக தான் இது அறிந்தேன் தவிர அது நாக்கில் போட்ட உடனே அந்த இனிப்பு அறிகிறான் பாருங்க, அது அபரோட்சம். சர்க்கரை அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தோம்னா அது பரோட்சம். அதை எடுத்து நாக்கில் போட்டோம்னா அபரோக்ஷம். காசி எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நான் விளக்கிட்டேன்னா காசி பற்றி நாலேஜ் என்னை விட அதிகமாக உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொல்கிறத விட நீங்கள் அதிகமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது நீங்கள் நேராக பார்த்ததுக்கு சமமாகுமா? ஆகாது இல்லையா? அப்போது அது கேள்விப்பட்டதெல்லாமே பரோட்சமா அபரோட்சமா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியும். பர அட்சம். அட்சம்னா கண்ணு. கண்ணு அறிவுக்கு சமம். இன்னொருத்தர் கண்ணால் பார்த்ததை பரோட்சம் தான் சொல்ல முடியும். ஏன் கண்ணாலே பார்த்தேன்னா அபரோட்சம். பிரத்யட்சம்னு சொல்லணும். அபரோட்சம் எப்போ சொன்னோன்னா நான் உணரும் பொழுது, உணர்ந்தால்தான் அது பேர் அபரோட்சம்னு பேர். இல்லைன்னா அது ஒரு பிரத்யட்சம் தான். சர்க்கரை இப்படி பார்த்தேன்னா பிரத்யட்சம், நாக்கில் போட்டேன்னா அபரோட்சம். சர்க்கரை அங்கே பாட்டில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம்னா அது பரோட்சம். சர்க்கரை பாட்டில் இருக்குதுங்கிறது பரோட்சம். கண்ணு கையில் கொண்டு போத்தா பிரத்யட்சம், நாக்கில் போட்டோம்னா அபரோட்சம். இப்போ நான் சொல்லுங்க, நான் ஆத்மா, பிரம்மம், கடவுள் என்று ஒருவன் தெரிந்து கொண்டால் அது பரோட்சமா, பிரத்யட்சமா, அபரோட்சமா? கேள்வி தானே பட்டோம். அவனும் சொன்னார் சார், நீங்கள் ஆத்மாங்கிறது உங்கள்கிட்ட ஆத்மாங்கிறது நானுன்னு உணர்வு இருக்குங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் நான் சொல்கிறீங்க இல்லையா? ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? நான் நறுக்குன்னு கிள்ளி வச்சாக்கா அது யாருக்கு? நானுக்கு தானே. அன்பா தடவி கொடுத்தா யாருக்கு? நானுக்கு தானே. இன்பம் வந்தா யாருக்கு? நானுக்கு தானே. துன்பம் வந்தா யாருக்கு? நானுக்கு தானே. இப்போ நான் தானே இன்பம், துன்பம், கனவு, உறக்கம், நனவு எல்லாம் அனுபவிக்கிறவன். அந்த நான் யார்? அவன்தான் ஆத்மா. அந்த ஆத்மா உங்களுக்கு பரோட்சமா, கேள்வி ஓட்டமாக இருக்குதா? நீங்கள் தினமும் உணர்ந்துட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு எப்படிப்பட்டது? அபரோட்சம். எப்படிப்பட்ட அபரோட்சம்? சர்க்கரையை போட்டோம்னா நாக்கில் வச்சா அபரோட்சம், மீதி நேரத்தில் அது பரோட்சம். ஆனால் ஆத்மா எப்பொழுதுமே உணரப்படுறதுனால அது பேர் என்ன தெரியுங்களா? நித்திய அபரோட்சம். நித்திய அபரோட்சம். நித்திய அபரோட்சமான ஆத்மாவை நீங்கள் நான் என்று தெரிந்து கொண்டால் அந்த நாலேஜ், அந்த ஞானம் அபரோட்ச ஞானமா, பிரத்யட்ச ஞானமா, பரோட்ச ஞானமா? அபரோட்ச ஞானம் தானே.
இப்போ சர்க்கரையை நீங்கள் உணர்ந்து சர்க்கரை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆத்மான்னு சொல்லணும் இல்லை? அப்புறம் எப்படி இது பரோட்ச ஞானம்னு சொல்கிறீங்க? ஏன்னா சொல்லப்பட்ட விஷயம் அபரோட்சமானது. ஒருவேளை பரோட்ச பொருளை தான் நான் சொன்னேன்னா அது பரோட்சமான அறிவாக தான் இருக்கும். ஆனால் நான் விளக்கி சொல்வதோ உங்களிடம் ஏற்கனவே உணர்வில் இருப்பது, உணர்ந்து கொண்டு இருப்பது, நித்திய அபரோட்சமாக இருந்து கொண்டிருப்பது, அதை நான் சுட்டி காட்டினேன்னா உங்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சொல்லுங்க டாக்டர். அபரோட்சமாக இருக்குமா, பரோட்சமாக இருக்குமா? நான் ஆத்மாவை பற்றி விளக்குறேன், உங்களுக்கு ஆத்மா அபரோட்சமா எப்படி உணர்றீங்க? நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் போட்டை. சர்க்கரையை பற்றி சொல்லுவோம். சர்க்கரை அங்கே பாட்டில் இருக்குது கிச்சன்லன்னு சொல்கிறாங்க. அது வந்து பரோட்ச நாலேஜ். அதை கையில் கொண்டாந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பிரத்யட்ச நாலேஜ், நேராக பார்த்துட்டேன் சார். இன்னும் கூட அது உப்பாக கூட இருக்கலாம் இல்லையா, எடுத்து நாக்கில் போடுறீங்க. இப்போ அது எப்படி? அது பேர் அபரோட்சம். நேராக ஆத்மா அதை அனுபவிக்கும். அபரோட்சம் தானே. இப்போ ஆத்மா நான் என்கின்ற உணர்வு உங்களுக்கு அபரோட்சமா பரோட்சமா? அபரோட்சம். இப்போ நானை பற்றி நான் விளக்கணும்னா அந்த நாலேஜ் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படி இருக்கும்? பரோட்சமா. இப்போ சர்க்கரை பற்றி விளக்கணும் நீங்கள், அது ஸ்வீட்டாக இருக்கும், மாம்பழம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது பரோட்சமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நாக்கில் போட்டிங்கன்னா அபரோட்சம் ஆகிடுது இல்லையா? இப்போது ஆத்மா எப்பொழுதுமே அபரோட்சம் தானே, நித்திய அபரோட்சம் இல்லையா? அது ஆல்வேஸ் பீன் ஃபெல்ட். யூ ஹவ் நெவர் பீன் அவே ஃப்ரம் தி ஆத்மா. தெர் வாஸ் நாட் ஈவன் எ சிங்கிள் மொமெண்ட் யூ நெவர் ஃபெல்ட் ஆத்மா, பிகாஸ் த வெரி ஃபீலிங் இஸ் ஆத்மா. அப்போ ஆத்மாவாக நான் இருக்கும் பொழுது அது கடவுள்னு நான் சொன்ன பிறகு அந்த அறிவு எப்படி பரோட்சமாக இருக்கும்? அது நீங்கள் வெளியிலேருந்து சொன்ன அறிவு. அறிவு இருக்கலாம். எதை பற்றி அறிவு? அப்போ அபரோட்சமான அறிவு, அபரோட்சமான பொருளை பற்றியது, அபரோட்சமாக உணரப்படணும்ல. அப்போது என்ன ஆச்சுன்னா அறிவு தான் இப்போ அபரோட்சமாக இருக்குது, உணர்வு அபரோட்சமாக இல்லை. ஏன்னா இப்போ ஏற்கனவே உணர்வில் ஜீவன், செத்து போகிறவன், 60 கிலோ எடை இருக்கிறவன், எழுந்து நிற்கிறதுக்கு முட்டி வலிக்குது அப்படிங்கிற ஒரு ஆத்மாவாக இருக்கிறோம். அறிவில் நீங்கள் இப்போ என்னாச்சு? அபரோட்ச ஞானம் வந்துடுச்சு. எனக்கு சந்தேகமே இல்லை சார், நீங்கள் விளக்கிட்டீங்க. இனிமேல் குழப்பமே இல்லை. நானுங்கிற உணர்வு ஆத்மா. இப்போது அது ஆத்மாவாக இல்லாமல் ஜீவனாக, சரீரியாக, தேக அபிமானத்தோடு இருக்கிறது. தேகத்தை நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கடவுளை நானுன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குது. அறிவில் நான் கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உணர்வில் இன்னும் நான் ஜீவனாக இருக்கிறேன். அதுக்காக முதல் நிலை குருவினவிலிருந்து ஆத்மா எது என்று கண்டுபிடிக்கணும். அவர் சொல்வார் நானுங்கிற உணர்வு தான் ஆத்மான்னு சொல்வார். சுவாமி நானுங்கிறது ஆத்மான்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. இத்தனை காலமாக நான் அது வேறு மாதிரில தான் நானுங்கிறது உடம்புன்னே சொல்லிகிட்டு இருந்தேன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்தை அல்லவா நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் சாஸ்திரத்தின் மூலம் குரு சொல்கிறாரு, இந்த கோஷங்கள் எல்லாம் நீ தவறான இடத்துல நானுங்கிறத வச்சுட்ட, உண்மையான பொருள் மீது நானுன்னு வைக்கணும். அப்போ நான் என்பதன் மீது நீ தப்பான அர்த்தத்தினால நீ தனியாக புரிந்து கொண்டா. இது பேர் அத்தியாசம்னு பேர். ஒன்றை இன்னொன்றாக பார்ப்பது பேர் அத்தியாசம். இதை பானைன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது அத்தியாசம் இல்லை. அதஸ்மின் தத் புத்தி, தஸ்மின் தத் புத்தி, அதில் அந்த அறிவு இருக்கிறது. பானையில் என்ன அறிவு வந்திருக்குது? பானைங்கிற அறிவு வந்திருக்குது. அப்போ தஸ்மின் தத் புத்தி, அதில் அந்த அறிவு. தஸ்மின்னா அதில், தத் புத்தினா அந்த அறிவு. ஒருவேளை நடு ராத்திரியில் இருட்டில் நடந்து போகும்போது மிதிச்சிட்டிங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்னு பார்த்ததில்ல. இந்த வேதாந்த கிளாஸில் அடிக்கடி இதெல்லாம் வருது. வேதாந்த கிளாஸ் வரவங்களும் பார்த்தோன்னே இது நுரப்பி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மிதிச்சிட்டிங்க வைங்க, என்னத்தையும் நம்ம மிதிச்சிட்டோம், எலி செத்து கிடக்குது போல இருக்குது, இல்லை உயிரோடு எலி இருந்திருக்குமோ அப்படின்னு இருப்பீங்க. அப்போது தஸ்மின் அதத் புத்தி, இதில் வேறொன்று, அது பேர் அத்தியாசம்னு பேர். ஒன்றின் மீது ஒன்றை சுமத்தி பார்த்தல். இப்படி நம்ம பார்த்துறோம்ல.
யாரோ முன்பின் தெரியாதவங்கள ஏதோ எங்கேயோ ஃபோட்டோவில் பார்த்து நம்ம பழகுன ஆளுன்னு நினச்சிட்டு அவரை கை குலுக்கி, என்ன சுந்தரராமன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் அப்பா தவறிட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் வந்து திருன்னு முடிக்கிறார். சார், ஐ திங்க் யூ மிஸ்டேக்கன் மீ ஃபார் சம்படி எல்ஸ் அப்படின்னு. ஓ சாரி, நீங்கள் யாருங்க? நான் தேவராஜன், நான் சுந்தரராமன் நினச்சிட்டேங்க என்னுடைய. அதே மாதிரி இருக்கிறீங்க. அப்போது ஒன்றின் மீது இன்னொன்றை எமத்து பார்க்கும்போது எவ்வளோ அனர்த்தங்கள் வந்துடுது. அவங்க அப்பா இறந்துட்டான்னு வேறு வாய் திறந்து சொல்லிட்டோம். அவங்க அப்பா நல்லா கொட்டி கொட்டி உட்காந்துட்டு இருக்கிறார். இது பெரிய கஷ்டமாயிடும். ஆள் தெரியாமல் நம்ம டொனேஷன் வேறு கொடுத்துட்டோம். சில சமயத்துக்கு கல்யாணத்துக்கு யார் வீட்டுக்கு போயிட்டு மொய்யை எழுதிட்டு வந்துடலாம். சிலர் ஒரு வீட்டில் சாப்பிடுவாங்க, மொய்யை இன்னொருத்தில் எழுதிடுவாங்க. இப்போல்லாம் மண்டபங்கள்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். யார் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மொய் எழுதும்போது இது இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் மொய் எழுது. இதெல்லாம் சம்சாரிகளுக்கு ரொம்ப சகஜம். இப்போ ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வது பிரமை தானேங்க. பிரமை. கல் தூண் இருக்குது, இருட்டில் வந்து திருட நிற்கிறான், அங்கே போகாதீங்க அப்படின்னு மனைவி கையை பிடிச்சி எடுத்துக்கிறாங்க. அட சும்மா இராது அப்படின்னு சொல்ல, இன்னுங்க கையெல்லாம் ஆட்டுற மாதிரி தெரியுது, இருட்டில் நிற்கிறான், வா வான்னு கூப்பிட்றான், நீங்கள் வேற. ஓ அவங்க கல் தூணை, அது கை காட்டி மரம் இங்கே சிங்காநல்லூர்னு காட்டிக்கிட்டு இருக்குது. இவருக்கு தெரிஞ்சதுனால அது கல் தூணுங்கிறார், இவங்களுக்கு திருடன். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம இன்னொன்றாக பார்க்குற மாதிரி நம்மளையே ஆத்மாவையே சரீரம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி வந்து நீங்கள் சொன்ன பிறகு தான் அது பிராந்தி ஞானம்னு தெரியுது, அத்தியாசம்னு. ஆனால் சுட்டு போட்டால் கூட அது அத்தியாசம்னு சொல்லவே முடியாது சார். ஏன் சுட்டு போடான்னாக்கா மற்ற அத்தியாசம் எல்லாம் திடீர்னு வந்து திடீர்னு போயிடுது. இது அனந்த கோடி பிறவியாக இந்த ஆத்மா சரீரத்திலேயே இருந்து கொண்டு சரீரத்தை நானுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் அதுக்கு வந்து அத்தியாசனே அது ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படி சொல்கிறாங்க சார். பொம்மைன்னே நம்ப முடியல சார். இப்போ ஒரு குருவாயூரில் இந்த யானைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ யானைகளெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறதுனால நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு யானையே நின்றுட்டு இருந்தது சார். துதிக்கையெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தது, ஒரு சவுண்டு வேறு போட்டுகிட்டு இருந்தது, தலை எப்படி ஆட்டிகிட்டு இருக்குது, காதெல்லாம் ஆட்டுது. அப்புறம்தான் அது வந்து ரோபாட்டுன்னு தெரிஞ்சு. இப்போ உடனடியாக தெளிஞ்சிட்டேன். ஆனால் பிராந்தி ஞானம் அது தத்துரூபமாக இருக்குது. குழந்தைங்க எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் அது பொம்மைன்னு ஒத்துக்காது. 100% அது வந்து யானை போலவே இருக்குது. இப்போ நாம் 100% ஆத்மாவை சரீரம்னு ஒத்துக்கிட்டோம். இப்போ யார் சொன்னாலும் துளி கூட சந்தேகம் வர மாட்டேங்க. ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட அப்படி சொல்லலாம். அப்படி ஆத்மாவும் இந்த உடம்பும் பிரிந்திருந்திருந்தால், ஒரு நேரமாவது பிரிந்திருந்து பார்த்தோம்னா, நல்ல காலம் இந்த உடம்பை நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் உடம்பை விட்டு வெளியே வந்து நிற்கிறேன், இப்போ தான் தெரியுது நான் அது இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம். என்னைக்காவது உடம்பு விட்டு நீங்கள் வெளியே இருந்து பார்த்துருக்கீங்களா? ரமணர் அப்படி பார்த்தார், அதனால தான் தெளிஞ்சிட்டார். 10 வயசில் அவருக்கு உடம்புலேருந்து வெளியே இருந்து பார்த்தார். அவர் எப்படி போனாருன்னு தெரியல. கட்டை மாதிரி கிடக்குதே உடம்பு, நான் வெளியே இருந்து பார்க்குறேன்னு நான் யார்? இந்த உடம்பை நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இந்த உடம்பை நான் பார்க்குறேனே அப்படின்னு அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க. சில இந்த ஆப்ரேஷன் டேபிளில் டோட்டல் அனஸ்தீஷியா கொடுத்துருக்கும் பொழுது, மயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜீவன் வெளியே போயிடுது. இதெல்லாம் சயின்ஸ் ஒத்துக்காது. நம்ம வேதாந்தம் சொன்னால் தான் அது அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அவன் வெளியே வந்து நிற்கிறான். அப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவன் உள்ளே போயிடுறான். அனஸ்தீஷியா ரிமூவ் பண்ண பிறகு போயிடுறான். பலூன் வந்து ஒரு பலூனுக்குள்ளே இருக்குது. அந்த பலூன்லேருந்து வெளியிட்டு மறுபடியும் உள்ளே நிரப்புற மாதிரி இருக்குது. இந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ளேயே மறுபடியும் நிரம்பிக்கிறான். அப்போ நிரம்பும் போது அவன் சொல்கிறான், நீங்கள் ஷூக்கு லேசை நீங்கள் கட்டவே இல்லை டாக்டர் அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் பார்த்தேனே. நீ பெட் உன்னை வயிறை திறந்து போட்டிருக்கிறோம், அங்கே நாங்கள் 4 நர்ஸுங்க வயிற்றை திறந்து பிடிச்சிட்டு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், உனக்கு எப்படி இதெல்லாம் பார்த்தேனே. நான் பார்த்தேன் டாக்டர், எல்லோரும் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, 4வது மாடியில் நீங்கள் தூக்கி போட்ட சிரஞ்சி கண்ணாடி பாட்டில் எத்தனை குவிஞ்சிருக்கு தெரியுங்களா? என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்ருக்குறீங்க? உண்மையாக அப்படி போட்டுருது. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்பொழுது இந்த டோட்டல் அனஸ்தீஷியாவில் ஜீவன் சில நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிட்டு. அதனால தான் நமக்கு அனஸ்தட்டாலஜிஸ்ட்டு கையெழுத்து வாங்கிக்கிறார்.
திரும்பி உள்ளே போவோம் நமக்கு எப்படி தெரியும்? அவர் இது பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுடலாம், அவருக்கு தெரியாதே. ஆனால் நமக்கு ஒவ்வொரு மயக்க மருந்து கொடுக்கும் போதும் மரணம் தான். நம்ம மறுபடியும் உங்களை எழுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி எப்படி எழுப்பிடுறாங்க டெய்லி. ஆயிரக்கணக்கான மபரில் டாக்டருங்க எழுப்பிடுறாங்க, சாகடித்து எழுப்புறாங்க. நல்ல காலம் அவன் புண்ணியம், அவனுக்கு ஆயுள் இருக்கிறதுனால வெளியே போனால் உள்ளே போயிடுறான். ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு அனஸ்தீஷியாவில் ஏஸ்தீஷியானா உணர்வுன்னு அர்த்தம், ஈஸ்தட்டிக்ஸ்னால் உணர்வு, அனஸ்தீஷியானா உணர்வற்ற நிலை. அதான் அந்த டெக்னிக்கல் வேர்டு. இந்த எபிஸ்டமாலஜி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப இன்பமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் எங்கேருந்து பரவுது? ஈஸ்தட்டிக்ஸ், ஈஸ்தீஷியா, அனஸ்தீஷியா, உணர்வற்ற நிலை. ஆத்மா நான் என்று அறிவிலே அத்தியாசம் நீங்கிடுச்சு, உணர்விலே அத்தியாசம் நீடிக்கிறது. அப்போ ரெண்டு இருக்குது. நம்மிடம் அறிவிலே அத்தியாசம் போயிடுச்சு. இப்போ செப்பியில் பார்த்தோம், வெள்ளி காசுன்னு நினச்சிட்டோம். இப்போ அறிவில் வந்து நீக்கிடுச்சு. உணர்வில் அட கடவுளே, அது வெள்ளியாக இருந்திருந்தால் ஒரு கொலுசாக செய்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லை? அந்த உணர்வு இருக்க தான் செய்யுது. ஐயோ இழந்துட்டோமே, ஒரு வெள்ளி காசுன்னு நினச்சி இழந்துட்டோமே அப்படின்னு. இப்போ கயிறை பாம்புன்னு நினச்சோம், உடனே லைட் போட்ட உடனே புத்தியிலேருந்து அந்த அத்தியாசம் நீங்கிடுச்சு. ஆனால் உணர்வுலேருந்து அத்தியாசம் நீங்குதா? இன்னும் நடுங்கிட்டே இருக்குது. ஒருவேளை அது பாம்பாகவே இருந்திருந்ததுன்னா, ஒருவேளை இவங்க கயிறை பார்த்துட்டு பாம்பு விட்டுட்டாங்களோ, லைட் போடும்போது அது பாம்பு ஓடி இருக்கும், இவங்க கயிறை காமிச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ? போகாது. நம்ம அறிவில் அத்தியாசம் உடனடியாக நீங்கிடும், ஆனால் உணர்வில் அத்தியாசம் நீண்ட காலம் இருக்கும். அந்த அத்தியாசத்தை எந்த லைட்டில் நம்ம நீக்க முடியும்? தன் உணர்வில் தான் நீக்க முடியும். உணர்வால் தான் வெல்லணும். அறிவை அறிவால் வென்றுட்டோம், அறியாமையை அறிவை கொண்டு நின்றோம், உணர்வின்மையை உணர்வை கொண்டு தான் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு உணர்வு இருக்குது, நான் உடம்பு சாக போகிறவன், வயசானவன், லொக்குன்னு இரும்புகிறேன், இன்பமே அடையாதவன், திருப்தி அடையாதவங்கிற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அங்கே நான் திருப்தி, நான் ஆனந்தம், நான் அழிய மாட்டேங்கிற புது உணர்வை கொண்டு போய் வைக்கணும் இல்லையா? குருநாதர் உங்களுக்கு அறிவிச்சிட்டார், உணர்வை நீங்கள் தான் வைக்கணும். அந்த உணர்வை வைக்கிறது பேர் தான் நிஷ்டா அப்படின்னு பேர். லீவ் லைக் தட். கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக, கசடர கற்றபின். அப்போ கற்கும் போதே கசடர கற்றுக்கணும். நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறது கற்றுக் கொடுப்பேன், வீட்டில் போய் கசடரை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது பேர் மனனம். அது எப்படி அவர் சொன்னார், மறந்து போயிட்டோமே, ஏதோ ஒரு மெத்தடாலஜியில் பஞ்சகோஷம்னாரு, ஒரு கோஷம் மறந்து போயிடுச்சே அப்படின்னு. இதையெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ரீகலெக்ஷன் பேர் மனனம். முடிஞ்ச பிறகு நிதித்தியாசனம், நம்முடைய விபரீத பாவனையை நாம் சரி பண்ணணும். விபரீத பாவனையை சம்யக் பாவனையாகணும். முதல்ல விபரீத பாவனை, அது சம்யக்க பாவனையாக இருந்தது. நான் ஏமாளி, நான் நல்லவன், நான் தோத்தவன், நான் ரொம்ப கெட்டிக்காரன், இதெல்லாம் நம்ம மேலே சரீரத்தின் மேலும் அறிவின் மேலும் நாம் சுமத்தி கொண்டது. அறிவில்லாதவன். அந்த உணர்வில் நாம் கொஞ்சம் மானஸ்தனாக வாழ்ந்துட்டு இருந்தோம். யாராவது நம்ம மானத்தை புண்படுத்துகிற மாதிரினா அப்படி ஒரு கோபம் வரும், மானம் போயிடுச்சுன்னு சொல்லி. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போய் கடையில் போய் பச்சை மிளகா வாங்கிட்டு வாடான்னு சொன்னால், ஓமா நான் தலை கூட வரல, நான் குளிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். பையன் கூட ஓடிடுவான், பொண்ணுங்களை அனுப்பவே முடியாது. அவங்க வெளியே போனோன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரமாக அது ஆகும். அப்படி வந்து உணர்வில் அவங்க இருக்கும் பொழுது, நீ அந்த உணர்வை இல்லை, நீ பிரம்மம் அழியாதவன்கிற உணர்வை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? புத்தி ஒன் டைம் கரெக்ஷன், ஒரு தடவை சொன்னால் கரெக்ட் பண்ணிக்கும். ஆனால் உணர்வு பல கோடி பிறவிகளாக நாம் இப்படி வாழ்ந்துட்டோம், இந்த உணர்வோடு வாழ்ந்துட்டோம். இப்போ பிரம்ம உணர்வு எப்படின்னா நமக்கு தெரியாது. திருப்தி, ஆனந்தம், அதுதான் பிரம்மங்கிறாங்களா? அந்த உணர்வு நம்ம அணைஞ்சதே இல்லையே. எப்போ பார்த்தாலும் நமக்கு பற்றாக்குறை தானே. பட்ஜெட்டில் எப்போவுமே துண்டு விழுந்துகிட்டே இருந்தாக்கா எங்கே ஆனந்தம் இருக்குது? ஆனந்தமா? பேர் தான் ஆனந்தம், நித்தியானந்தம், ஜீவானந்தம்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆனந்தங்கிறது துளி கூட இங்கே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆனந்தங்கிறத பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனந்தங்கிற உணர்வு வந்துடுச்சா? வரலையே. அதனால தான் எல்லாம் கேட்குறாங்க. எனவே இந்த ஞானம் அபரோட்சம்தான், உணர்வு இன்னும் பரோட்சமாக இருக்கிறது. அந்த உணர்வையும் அபரோட்சமாக நாம் அனுபவிக்கணும். அதுக்கு நிஷ்டை வேணும். முதல்ல இருந்த பாவனை நான்
மரணம் மடிபவன், அழிபவன், நோயாளி, வயோதிகன், பற்றாக்குறை ஆசாமி இப்படிங்கிற உணர்வு இருக்குது இல்லையா, அது சரியான உணர்வு நீ நினச்சிட்டு இருந்த. உனக்கு என்னப்பா, நீ என்ன கொடுத்த பட்சம், நீ வேற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நன் உணர்வு என்ன, அவன் உணர்வு படி பார்த்தோம்னு சொன்னால் உனக்கு என்ன குறைச்சல்ன்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நமக்குள்ளே என்ன தெரியும், என் பாடு எனக்கு தான் தெரியும், நீ என்ன 2 வீடு பங்களா இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ தம்மை பற்றிய ஒரு உணர்வு ஏற்கனவே ஒன்று இருக்குது இல்லையா, அது சரியான உணர்வு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது விபரீத பாவனை அப்படின்னு குரு சொல்கிறார். ஆமாம் குருவே, நான் ஆத்மாவாக புரிந்து கொண்ட பிறகு இந்த உணர்வு எனக்கு விபரீதம் தான். ஆனால் நான் அது சமயத்தில் நினச்சிட்டு இருந்தேன், சரியான உணர்வு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சரியான உணர்வு எப்படி இருக்கும் குருவே அப்படின்னு. எப்பொழுதும் திருப்தியாக, மன அமைதியாக, சந்தோஷமாக, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவனாக இருப்பது தாயா. நண்பனோ துரோகியோ எதிரியோ உறவினரோ குழந்தையோ எல்லாரையுமே சம அன்போடு பார்க்கின்ற ஒரு நிலை, அந்த உணர்வு தாயா. எனக்கு இன்னும் அதுதான் விபரீதம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அப்படி இருந்ததுன்னா விபரீதம், அந்த ஆளு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல் இருக்குன்னுவாங்க. நான் இத்தனை நாளும் அப்படிப்பட்ட உணர்வு விபரீதம் நினச்சிங்க. நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் சமயக்குங்கிறீங்க, உலகமெல்லாம் சொல்கிற உணர்வு தான் விபரீதங்கிறீங்க. இப்போ ஞானம் கை கூடணும்னா இந்த சிரவண மனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த விபரீத பாவனை, விபரீத பாவனைங்கிறது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, the mistaken feelings we have, how we have measuring ourselves, எஸ்டிமேட் எப்படி போட்டு வச்சுருக்கிறோம். அளவற்றங்கிற ஒரு எஸ்டிமேட்டு தான் வேதம் சொல்லுது. ஆனால் நீங்கள் போட்டது ஐ ஆம் லிமிட்டட், என் சேலரி லிமிட்டட், மை லைஃப் இஸ் லிமிட்டட், மை ரிலேஷன்ஷிப்ஸ் லிமிட்டட், எல்லாமே லிமிட்டேஷன். பட்டு ஞானம் சொல்லுது யூ ஆர் லிமிட்லெஸ், நீ லிமிட்டே இல்லாதவன்னு சொல்லு. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? இல்லை இல்லையா, கிடைக்காது. அதுக்கு தான் இந்த வேதாந்தம் கற்பதுக்கு முன்னாடியே விவேக வைராக்கியம்னு ஒன்று வேணும். அங்கே வந்துடுச்சுன்னா சமதபாதி ஷட்கம்னு சொல்கிறாங்க. இந்த குணங்களெல்லாம் ஏற்கனவே வந்துடுச்சுன்னு சொன்னால் ஞானம் அபரோட்சமாக இருக்கும், உணர்வும் அபரோட்சமாக இருக்கும். அதெல்லாம் அதிகாரித்துவம் நம்ம பெறாமலே வெறும் நாலெட்ஜ் கேதரிங்னு சொல்லி சத் சங்கத்தில் கூட்டத்தில் உட்காந்துட்டு புத்தகம் நிறைய படித்து அறிவை தேர்ந்தெடுத்தவங்க உணர்வு மறுக்க முடியாமல் பழைய நிலையிலேயே இருக்கிறது. அந்த உணர்வையே மாற்றுவதற்கு தான் கர்மயோகம்னு பகவத்கீதையில் சிபாரிசு பண்ணுறார். கொஞ்ச காலம் கர்மயோகமாக பக்தியாக வாழ்ந்து பாருங்கள், அன்பை உணர்ந்து பாருங்கள், தியாகத்தை உணர்ந்து பாருங்கள், டிவோஷனை உணர்ந்து பாருங்கள், செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற நிலைக்கு வாங்க. சுயநலம்ங்கிற செல்ஃப்லெஸ்னஸ், நானுங்கிறதையும் எனதுங்கிறதையும் அகங்காரம் மமகாரம் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியுங்க. நானுங்கிறது அகங்காரம் குறைஞ்சி போச்சுன்னா ஆத்மாவுங்கிறது ஈஸி தானே. ஏற்கனவே உனக்கு அகங்காரம் செத்து போயிடுச்சு. பணிவுனால், குரு சேவையினால். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், பெரிய படித்த ஒரு டாக்டரெல்லாம் வந்திருக்கிறாரு, அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். அதனால் அவருக்கு குருவுக்கு இன்னும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். அகங்காரத்தை அடியோடு வெட்ட முடியுது இல்லையா? அகங்காரம் விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆத்மாவை உணர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அகங்காரம் தானே தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் இப்படிப்பட்டோம் அப்படிப்பட்டோன்னு சொல்லுது. அகங்காரத்தை வேரோடு அழித்தவனுக்கு ஆத்மா தெள்ளன்னு தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி மாறி தெரியும். கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நான் அளவற்றவன், ஆனந்த சுரூபம்ன்றத எப்போ ஒன்றாலும் சொல்லலாம். அது இடைவிடாத ஆனந்தம் தரும். அதுக்கு அந்த கர்மயோகம் நமக்கு கிடைக்கட்டும். அறிவை கொடுத்த அந்த பகவான் குரு உணர்வையும் எனக்கு கொடுக்காமல் போயிடுவாரான்னு கொடுப்பார். குரு சேவையும் பணிவும் நமக்கு வெகு சீக்கிரமே கொண்டு வந்து